நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. என்ன காரணம் அப்படின்னா நான் காலேஜ் போய்கிட்டு இருக்கனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ மறுபடியும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாச்சு, இனிமேல் கொஞ்சம் தூரம் தானே அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வீடியோ போடலான்ட்டு யோசிக்கிறேன். பார்ப்போம், டைம் இருந்தால் போடலாம். இன்னும் நான் காலேஜ் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, ஒரு 5 மாதம் இருக்குது. 5 மாதம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெய்லி வீடியோ வருமானு தெரில, பட் ரைடு போவேன். இப்போக்குள்ளே எனக்கு ரைடு பிளானே கிடையாது எதுவுமே. இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா, நியூ சைக்கிள். எதுக்கு அப்படின்னா வீட்டில் சும்மா இருந்து தொப்பை போட்டதுனால நம்ம கொஞ்சம் சைக்கிளிங் போய் உடம்பு குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த சைக்கிள் எங்கே வாங்கினேன், என்ன டீட்டெயில், ப்ரைஸ் என்ன எல்லாமே நான் பார்த்து சொல்கிறேன். ஈவினிங் போகும்போது நான் ரைட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரைட் பண்ண முடியாது, வெயில் போட்டு கொளுத்து காற்று ரொம்ப அடிக்கிறதுனால சைக்கிள் ஓட்ட முடியாது. அதனால் ஈவினிங் போகும்போது நான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். 100 டேஸ்க்கு அப்புறம் நான் என்னோடய GoPro எடுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. இந்த வீடியோ கண்டிப்பாக வரும், நான் போட்டே ஆகணும். ஏன்னா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா அவ்வளோ தூரம் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ போடாமல் இருக்கிற அப்படின்ட்டு. ஸோ இன்னிலேருந்து நம்ம கண்டினியூஸாக போட முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரைடு போனால் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பிளான் இல்லை, ஏன்னா எல்லாம் எந்த இடத்துக்கு போகணுன்னே தெரில. யாராவது ஏதாவது பிளேஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம போகிறோம். ஹெல்மெட்டில் இந்த ஹெல்மெட் மாட்டுற அந்த மவுண்டும் உடஞ்சிருச்சு, எல்லாமே உடஞ்சிருச்சு. நான் புதுசாக மறுபடியும் ஹெல்மெட் வாங்கணும், மறுபடியும் எல்லாத்தையும் செட் பண்ணணும், மறுபடியும் ரைடு போகணும். நிறையா வேலைகள் இருக்குது. நான் அது இப்போதைக்கு நம்ம சும்மா சைக்கிள் எடுத்து ஊர் சுற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சைக்கிள் வாங்கியிருக்கு. ஸோ நான் சைக்கிள் என்ன சைக்கிள் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், GoProவில் காட்டுறேன். GoPro வியூவில் மொபைல் நல்லா இருக்காது. ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இதான் நம்மளோட சைக்கிள், இல்லை இந்த இருக்குது நம்ம சைக்கிள். ஸோ என்ன சைக்கிள் அப்படின்னா RockRider அப்படிங்கிற ஒரு சைக்கிள். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா டெக்கத்லானில் தான். டெக்கத்லானில் போய் பார்த்து வாங்கின சைக்கிள் இது. அங்கே வச்சே ஓட்டி பார்த்துனோம். இன்னொரு கலர் இருக்குது, பட் இந்த கலர் தான் அங்கே ஸ்டாக் இருந்ததுனால இந்த கலரே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சைக்கிளோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே பாருங்கள், கியர் சைக்கிள், 7 ஸ்பீட் கியர் சைக்கிள். நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ டிஸ்க்லாம் கிடையாது, சஸ்பென்ஷன்லாம் கிடையாது, பின்னாடி சஸ்பென்ஷன் கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் கியர் சைக்கிள் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. எந்த ஆக்சசரிஸுமே இல்லாமல் வாங்கினோம் அப்படின்னா 10,000 வரும். சைக்கிளுக்கான லாக்கர், அதுக்கப்புறம் குஷனிங், அதுக்கப்புறம் மட்கார்டு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்டு வாங்கி போட்டிருக்கோம். டிஸ்க் கிடையாது, 7 ஸ்பீட் கியர் சைக்கிள் நல்லா இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் கியர் சைக்கிள் ஓட்டுறேன். பாட்டில் ஹோல்டர், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனால தண்ணி தவிக்கும்ல, அதனால் தண்ணி கேன் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டாண்டும் வராது, எல்லாமே நம்ம தான் ஆட் பண்ணி ஆகணும். அண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுற ஷிஃப்டர் இருந்தால் இருக்குது, கியர் ஷிஃப்டர் இருந்தால் இருக்குது. மொத்தம் 7 ஸ்பீட் கியர். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு சைக்கிளை பற்றி எனக்கு மோஸ்ட்லி தெரியாது. நான் சைக்கிள் ஓட்டியே பல வருடங்கள், அது ஸ்கூல் போனப்போ சைக்கிள் ஓட்டினது. ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் பெடல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹைவேல போனோம் அப்படின்னா 7, 5, 6 அந்த கியரை போட்டு நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், செம்மையாக இருக்கும். ஓட்டி பார்த்தேன், ஓட்டின அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் சும்மா அந்த ஆஃப் ரோடிங்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து ஹேண்ட் வந்து வலிக்குது, ஏன்னா அங்கே சஸ்பென்ஷன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் விடும்போது, பள்ளத்தில் விடும்போது கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி பிரச்சனை கிடையாது. பிரேக் வந்து டிஸ்க் கிடையாது. ஆனால் அது ஒரு மவுண்டைன் பைக், அது மட்டும் தெரியும். மவுண்டன் டெரைன் பைக் அப்படிம்பாங்க. ஆமாம், MTP மவுண்டன் டெரைன் பைக் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம மவுண்டனில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடம்பு குறைக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த சைக்கிள். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பவுச் நம்ம மொபைல் வைக்கிறதுக்காக. சைக்கிளை வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பைக்கிலேருந்து டைரெக்டாக சைக்கிளுக்கு மாறியாச்சு நம்ம. ஸோ பைக் ஓட்டுவேன். ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கணும், அந்த ஸ்கூட்டி எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சைக்கிளை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹிமாலயன் இருக்கிற மாதிரி ஆஃப் ரோட் டயர்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப் ரோடு டயர்ஸ். இது வந்து இதிலே ரோட் சைக்கிள் ஒன்று இருக்குது. ரோட் சைக்கிள் எப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், டயர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக ரோட் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனோட பிக்சர் வந்து ஓரத்தில் போடுறேன். இது வந்து மவுண்டன் பைக். இப்போ நம்ம சும்மா லோக்கலில் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் போகிறேன் அப்படின்னா நம்ம சைக்கிள் வாங்கலாம், பிரச்சனையே கிடையாது. RockRider இதிலே கியர் இல்லாமல் இருக்குது. ஸோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் கியர் வச்சு வாங்குங்கிறதும் கியர் இல்லாமல் வாங்குறதும். ஸோ ஏன் நான் கியர் வச்சு வாங்கினேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி காற்று டைம்லலாம் நம்ம பெடல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கியர் சைக்கிள் வாங்கினேன். ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது ஒரு 7K இருக்கும், இது வந்து 10K, எக்ஸ்ட்ரா ஒரு 4K இல்லை ஒரு 3K போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வாங்கியாச்சு. ஸோ சைக்கிளை நான் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எனக்குள்ள ஒரு லிவர் மாதிரி இருக்கா, இதை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா சீட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரில் எங்கேயா ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சைக்கிளை, இந்த டயரை தனியாக கழட்டி நம்ம ஈஸியாக காருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். பல வசதிகள் இருக்கிற சைக்கிள் தான் இது. ஸோ RockRider ST30 தான் இதோட மாடல் நேம். டெக்கத்லானில் இருக்குது. நம்ம கொரியரில் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா 1000 rupees எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்தே 15 கிலோமீட்டர் தான் நான் எப்போயுமே சைக்கிள் ரைடு போவேன். நல்லாயிருக்கு. பிரேக்கெல்லாம் நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறது கிடையாது. ஸோ நல்ல ஒரு சைக்கிள்.
என்ன கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் செயின் வந்து கீழே கலண்டு விழுந்துருது, அதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஸோ மற்றபடி சைக்கிள்லாம் செம்மையாக இருக்கும். ஈவினிங் ஓட்டு போகும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்குள்ளே பவுச் நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். தென் மட்கார்டு, எனக்கு மட்கார்டு இல்லாமல் ஓட்டினா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சைக்கிள் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதே மாதிரி ஹைட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு காலே எட்டாது, அந்தளவுக்கு ஹைட் வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொன்னாங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க, சைக்கிள் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம இப்படி பெடலில் கால் வைக்கும்போது கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா, இப்படி மடங்கி இருக்கக்கூடாதான், ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா கால், அப்போ தான் நம்ம ஓட்டுறது கரெக்டாக இருக்குமா, இல்லைன்னா இங்கே பிடிச்சிக்கிடும். ஓ ஈவினிங் உங்களுக்கு நான் ரைட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இனிமேல் வீடியோ வரும் கண்டிப்பாக முறையில். அப்படி தான் போன தடவை சொன்னேன். லாஸ்ட்டு ரைடு வந்து காந்தலூர் போனேன், அதுக்கப்புறம் போகவே இல்லை ரைடு. சைக்கிளோட கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. டாட்டா பாய். ஸோ ஈவினிங் சொன்ன மாதிரியே நான் சைக்கிளிங் கிளம்பிட்டேன். வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரில, ஏன்னா GoPro ரிப்பேர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மைக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் காற்றடிக்கிறதுனால, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஆனால் வெயில் இருக்குது இன்னும் கொஞ்சம். ஆனால் ரிட்டர்ன் போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போகும்போது தெரியாது. போகும்போது வந்து காற்று தள்ளுறதுனால நம்ம ஈஸியாக பெடல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ரிட்டர்ன் போகிறது தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆப்போசிட் காற்றடிக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். சைக்கிள் எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பெடலிங் பண்ணிட்டே தான் கியர் ஷிஃப்ட் பண்ணணும், அப்போ தான் அந்த கியர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நிற்கிற சைக்கிள் வந்து கியர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பெடல் பண்ணும்போது சடனாக கியர் சேஞ்ச் ஆகிறதுனால செயின் கட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போயுமே நிற்கிற சைக்கிளில் கியர் போடக்கூடாது. மிரர் இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பின்னாடி வர எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பஸ்ஸுக்காரெல்லாம் காதுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஹார்ன் அடிக்கிறான். 5th கியரில் போய்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அழுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுட்டு நான் 5th கியர் போட்டிருக்கேன். 7th கியர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அழுத்துறதுக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்பீட் போகும். கைஸ் அவ்வளோ தான், வீட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் வந்தது கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி நான் திரும்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வரேன். இன்னும் போகணும், இன்னும் டயர்டாக ஆகலை. ஸோ வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட் தான் வாட்டர் பாட்டில் எடுத்து வரேன். ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் ரொம்ப தூரம் போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். 5th கியரில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பெடல் பண்ண ஸ்மூத்தாக இருக்குது, அந்தளவுக்கு டயர்டும் ஆகலை. ஸோ அப்படியே போக வேண்டியதான், எவ்வளோ தூரம் டயர்ட் ஆகுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டன் போக வேண்டியதான். வாட்டர் பாட்டில் இருக்கிறதுனால நம்ம தைரியம். நம்ம பெடல் பண்ணும்போது நம்ம ஹிப் வந்து மூவ் ஆகக்கூடாது, நம்ம லெக் மட்டும்தான் மூவ் ஆகணும். நம்ம ஹிப் வந்து ஆடிட்டே இருந்தோன்னா அது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான பொசிஷனே கிடையாது. ஸோ ஹிப் ஆடாமல் பார்த்துக்கணும். நம்ம லைட்டாக ஆள் மட்டும் இப்படி லெக் மட்டும் நம்ம மூவ்மெண்ட்லேயே இருக்கணும், ஹிப் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹிப்பில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த சீட் ஹைட்டு, சைக்கிளோட சைஸ் எல்லாமே நான் இங்கே பார்த்து வாங்கணும். நான் 5.5. ஸோ எனக்கு வந்து சைக்கிள் டயர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, சீட் ஹைட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, டயர் சைஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது டயர் சைஸ் வந்து 27 நினைக்கிறேன். நீங்கள் சைக்கிள் வாங்கும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சன்செட் அழகாக ஆகிக்கிட்டே இருக்குது. வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு தெரியல காற்று அடிக்கிறதுனால. ஐயோ, இந்த சைக்கிளிங் போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த நாய் தான் விரட்டிட்டு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம பைக்கில் நம்ம மாட்டு திருக்கிட்டு போயிடலாம். நான் இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கேன் அப்படின்னா 7.3 கிலோமீட்டர் வந்துருக்கிறேன். 5:20 ஆச்சு. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிரும். ரோட் சைக்கிளாக இருந்தோன்னா ப்ரொஃபஷனலாக போகிறவங்களாம் 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரும் போவாங்க. அந்தளவுக்கு நம்மளால் போக முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா ரோட் சைக்கிள் வாங்கிக்கோங்க. இந்த ரைடு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும்.